இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். லெக் தாதா முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெக் தாதா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன். தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாரிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா? ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் சனியனே துணை. சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, என் மருமகளை கூப்பிடுங்களேன். சம்பந்தி வாங்க சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன இதெல்லாம் சம்பந்தி? என் வீடு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க மருமக சீதா, அம்மா தாயே, நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண மூடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பித்தான் நானும் அப்படியெல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என் பையன், சாரி உன் புருஷன், என் கனவுல வந்து, அப்பா 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக இல்லையா, நான் செத்துட்டாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும், எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்னை கண்ணா பின்னான்னு திட்டாமா. அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவோம்மா. அம்மா தாயே, நீங்களாவும் சொல்லுங்கம்மா. அம்மா, இதை பாருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு அவனு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா, பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம 2 குடும்பத்துக்கு தாய் மாறிமா. உங்ககிட்ட 2 கையேந்து நான் பிச்சை கேட்கறேம்மா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க கால் விழுந்து வேணா கேட்கறேம்மா. என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அவ உங்க வீட்டு பொண்ணு, அனுப்பி வச்சிடுறேன். ரொம்ப நன்றிமா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனிமேல் நான் சாக மாட்டேன். சேவ் மை லைஃப். மா, சுதா, யாரு வந்திருக்கா பாத்தியாமா? யாருங்க? மகாலட்சுமியே வந்திருக்கா. அம்மா சீதா, நல்லா இருக்கியம்மா? அறிவு கிட்டவள, முதல்ல மருமகள் உட்கார சாப்பாடு போடு. உட்காருமா. அம்மா, கல்யாணமான புதுசுல உனக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இந்த இட்லியாவது சாப்பிடுமா. இதுதான் அவன் புருஷனோட ரூம். அங்க வேற அவன் போட்டோவுக்கு சந்தன மாலையெல்லாம் கூட வாங்கி போட்டிருக்கேன். இனிமே நீ இங்கதாம்மா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தர்தரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை ஊரே வச்சு என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி என் காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். ஆஹா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குடைச்சல் வெட்டி போடலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பா. என்னது? அம்மிக்கு விழுவான்னு யாரோ ஒருத்த பிடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம். சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா? ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றான். எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பறிச்சிடலாம். போடா அல்ப நாய, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல யமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பாத்து. இந்த காலத்துக்கு வெளியே பேசு. டேய், இந்த காலம் நம்ம செத்தே போயிருவோம். டேய், நிறுத்தவன் சைக்கிள் கேரியர் வையே. என்ன சைக்கிள்? ஐயோ, என்ன காலுது? அம்மா, இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. ஆமாம்மா, என் பையன் உயிரோட இருந்தான்னா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பார்க்கத்தாமா ஆசைப்படுவான். அவன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேம்மா. இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புமா, ஆபீஸ் போகணும். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து, சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு,
எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான்னு அழுத. என் பையனுடைய வேலையை உனக்கு போட்டு கொடுத்தாருமா. இனிமே நீ சம்பாரிச்சுதாமா என்னையே என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சார், சுமதி, சீதா அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க. வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சார் சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா படிச்சு பிள்ளைங்க, உட்கார வரைக்கும் தாயங்க, உட்கார்ந்து நான் பின்னிடுறேன். இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார். இந்த பொம்பளைட்டு குறைச்சிடாதீங்க சார். நோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.